ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீமனோட ஒன் ஷாட் தான். அது நேம் வந்துட்டு அப்சஷன் வித் மை சிஸ்டர் சன். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையனை வந்துட்டு மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க? எனக்கு இன்னைக்கு ஷூட் இருக்குமா, நான் சீக்கிரமாக கிளம்புறேன், சரியா சொல்கிறாங்க. சரி, ஓகே ஜிம், சாப்பிட்டு போயேன். இல்லைம்மா வேண்டாம், எனக்கு டைம் ஆகுது, போகிறேன், சரியா சொல்கிறாங்க. சரி, ஓகே ஈவினிங் கொஞ்சம் நேரமாக வந்துட்டு ஏம்மா சொல்கிறாங்க. இல்லைடா, உன் ஹோபி மாமா இருக்கானா சொல்கிறாங்க. ஆமாம், ஹோபி மாமா போய் பொண்ணு பார்க்க போகிறோம், நீ இருக்கணும்லாம் சொல்கிறாங்க. நானும் மாமா ஆமாப்பா நீ இருக்கணும் சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகேம்மா, நான் சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறேன், சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே, உனக்கு ஷூட் இன்னைக்கு எங்கே சொல்கிறாங்க. அது இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரிவர் கிட்ட சொன்னாங்க சொல்கிறாங்க. ரிவர் ஆகும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ சொல்லிட்டு இப்போ என்ன ஜிம்மில் அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கும் ஜிம்மில் அம்மா தான். ஓகேவா? இப்போ ஜிம்மி கிளம்புறாங்க. எனக்கு ஜிம்மி ஒரு மாடல் ஓகேவா, இப்போ தான் ஒரு மாடல் ஆகிருக்காரு. ஃபைன், அந்த பக்கம் நம்ம ஜிம்மி தான் காரில் போயிட்டுருக்காங்க. ஹோபி மாமாவுக்கு அதுக்குள்ளே மேரேஜ் ஆக போகுதா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹோபி மாமா ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்ல டைப்புப்பா, ரொம்ப கேரிங், ஸ்வீட்டு, கைண்டு. ஆனால் அவருக்கானே பாவட் அப்படி ஜிம்மி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினச்சிட்டே வந்துட்டு சேச்சா அவனுக்கு நினைக்கூடாது பாவட் அப்படி ஜிம்மி தான் நினச்சிட்டு அவர் மட்டும் போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வீட்டில் பார்த்தா என்ன டே சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. உனக்கும் பொண்ணு பார்த்துட்டா, உனக்கும் ஜேவுக்கும் கையோட மேரேஜ் பண்ணிச்சிடும்ல, எதுக்கு உங்கள்கிட்ட பேருக்கு தனித்தனியாக மேரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு பேருக்கு என்ன ஒரு 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 வயசு ஒரே ஒரு வயசு தாண்டா வித்தியாசம் சொல்கிறாங்க. அம்மா எனக்கு மேரேஜ் இப்போ இன்ட்ரெஸ்ட் தான் சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன் ஏன், ஏன்னா உனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 32 இயர்ஸ் ஆக போகுதா சொல்கிறாங்க. ஜேஹோக்கே இப்போ 33 ஆகுது இல்லை, மேரேஜ் பண்ணி வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவா, உனக்கு சேர்த்து பொண்ணு பார்ப்போமா அப்படி சொல்கிறாங்க. அம்மா இது ட்ரெஸ் எடுக்கிற விஷயமா, போயிட்டு ஒரு ட்ரெஸ் சேர்த்து எடுத்துகிட்டு வரதுக்கு இது மேரேஜ் ஓகேவா, அப்படிலாம் வந்து பண்ண முடியாது. மேரேஜ் பண்ணாக்கா நிறைய விஷயம் இருக்குது ஓகேவா, பிடிக்கும் 2 பேருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு பிக்சர் ஜேஹோக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அப்படி யாருமே இன்ட்ரெஸ்ட் வரல சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க டேவை பார்த்து, நீ எதுக்கு இப்படி ரியாக்ஷன் கொடுக்குற ஹோபி அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. நம்ம ஜேவுக்கு தான் வந்துட்டு உனக்கு உண்மையாகவே இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை வேறு யார் மேலே யாராவது அப்சஷன் இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உனக்கு இப்போ மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை வேறு யார் மேலேயாவது அப்சஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது பேப்பர் மாதிரி எனக்கு யார் மேலே இருக்குது சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தோணுச்சாதான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்போலாம் யார் மேலேயும் அப்சஷனே இல்லை, சரியா சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜேவப்பு சரி ஓகே பார்த்துக்கண்டா ஒன்று அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேவப்பு நினைக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம டேவோட அம்மா பார்க்குறேன். என்னப்பா பேசுகிறீங்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம டேவும் ஜேவப்பும் ஜிம்முடைய தாய் மாமாடா ஓகேவா, ஜிம்மோட அம்மாவோட தம்பிங்க தான் இவங்க 2 பேருமே. சரிட்டு இங்கே பாரு அக்கா எவனும் வந்துருவா, நம்மளாம் ஃபேமிலியாக போகணும், சரியா சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. அக்கா வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா மாமா அப்புறம் ஜிம்மின் 3 பேரும் வருவாங்க. அவங்களுமே எங்களை நம்ம போய் பொண்ணை பார்க்க முடியும், அக்கா தான் எல்லாம் முடிவு எடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் வளர்த்தது அவ தானே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் அது தெரிஞ்ச விஷயம் தானே சொல்கிறாங்க. அதான் அவளும் பார்க்கணும்ல, அவள் பார்த்து முடிவு பண்ணணும், அவள் பார்த்து சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் ஓகே அப்பா ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே ஜேவோ பார்க்குறாங்க. ரியாக்ஷன் மாறுது ஃபேஸில். பாரு இப்போ வந்துட்டு இவ்வளோ நேரம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் வரதுக்கு, இப்போ நம்ம ஈவினிங் போகிறேன்னு சொல்லுவான், ஈவினிங் அக்கா வரேன்னு சொல்லுவோம், அவனை பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேவுக்கு நினச்சிட்டு இருக்காங்க. ஃபைனல் பட்டே தான் ஓகே இப்போ நான் ஆஃபீஸ் கிளம்ப சொல்லிட்டு போயிடாரு. நம்ம ஜேவுக்கு விட்டுறாங்க. இப்போ ஈவினிங் தாண்டா நம்ம ஜிமின் தான் எனக்கு சீக்கிரமாக ஷூட்ட முடியுங்க சொல்கிறாங்க. ஜிமின் அவ்வளோதான் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க ஜிமின் வந்து லாஸ்ட்டு ஷர்ட் ஓகேவா சொல்கிறாங்க. இது லாஸ்ட் ஷர்ட், ஆமாம் இது லாஸ்ட்டு வந்துட்டு அந்த ஷர்ட் மட்டும் தான் நீ போடணும், அதாவது இன்சைட் எதுவும் போடக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இன்சைட் எதுவும் போடக்கூடாதா சொல்கிறாங்க. ஆமாம் இன்சைட் எதுவும் போடக்கூடாது, ஓப்பன் ஷர்ட் அப்படி சொல்கிறாங்க. மேலே 2 பட்டன் ஓப்பனில் இருக்கணும், கீழே ஒரு பட்டன் ஓப்பன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாப்பா அந்த ஷர்ட்டுக்கு அப்படி போட்டது நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது உள்ள பனியன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஒரு மாடல் சரியாகலாமா சொல்கிறாங்க. அது இல்லை சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் மாதிரி ஷர்ட்டை போடுறாரு. லாஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு இவ்வளோ கொஞ்சம் ஷையாக இருக்குது. அந்த கேமராமேன் பார்க்குறாங்க. வாவ் யூ லுக்கிங் ஸோ ஸ்டன்னிங் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. தேங்க்யூ சார். ஜிமின் அப்படியே இருக்காங்க. ஜிமின் நீ ஒரு பையன் இருந்தாலும் ஷையாக நினச்சிக்கி அவ்வளோ அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே ஜிமின் அவ்வளோ ரசிக்கிறாங்க. இப்போ மேனேஜர் டேரக்டர் பார்க்குறாங்க. இங்கே உள்ளவங்களையும் ரசிச்சா வெளில உள்ளவங்களாம் எப்படி பார்ப்பாங்க சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு எல்லாம் ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சு ஜிம்மி பார்க்குறாங்க. முடிஞ்சா சொல்கிறாங்க. முடிஞ்சு சொல்கிறாங்க. ஏன் ஜிம்மிக்கு இன்றைக்கி இவ்வளோ அவசரப்படுறா சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, அம்மா வர சொன்னாங்க சீக்கிரமாக சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே சார். இப்போ நம்ம இது நம்ம டேரக்டர் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் ஸ்பாய்லர் விடுங்க சரியா சொல்கிறாங்க. ஸ்பாய்லர் விடணுமா சார் சொல்கிறாங்க. ஆமாம் விடுங்க, இந்த ஃபோட்டோ ஷூட் வந்துட்டு இப்போயே வந்து ஸ்பாய்லர் விட்டுருங்க, அது லாஸ்ட்டாக படுத்தோட இதை வந்து ஸ்பாய்லராக விடுங்க, அப்போ தான் வந்து ட்ரெண்டிங் ஆகும் சொல்கிறாங்க, மேக்ஸின் எல்லாமே சேல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு மாதிரி இருக்கே ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது அவர் பார்க்குறேன். என்னாச்சு ஜிம்னு சொல்கிறாங்க. ஒன்று சார் சொல்கிறாங்க. ஓகே நீ கிளம்பு சரியா சொல்கிறாங்க. ஓகே சார். ஜிம்மின் ரெடி ஆகிறாங்க. ரெடி ஆகிட்டு டேரக்டாக வீட்டுக்கு தான் வராங்க. இந்த பக்கம் ஜிம்மோட அப்பா அம்மா ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி.
ஜிம்ல அப்போ பார்க்குறாங்க. இப்போ ஜிம்ல அப்போ மொபைல் ஆன் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு ஸ்பாய்லர் வந்துருச்சு. பார்க்குறாங்க. வா அப்படி சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறாங்க, பாரு ஜிம்லோடைய லுக் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. அச்சோ கண்ணு பட்டும் போல என் பையனுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த வீடியோ வந்துட்டு இப்போ ட்ரீசர் வந்துட்டுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதை பார்த்து கண்டிப்பாக பாருங்கள், பொண்ணுங்க பசங்க பயங்கர விழுவாங்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு எவ்வளோ பேசிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு எல்லாமே என் பையன் குழந்த மாதிரி தான் தெரியுது அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. எல்லா பேரண்ட்ஸுக்கும் அவங்களோட பசங்க குழந்தைங்களாம் தெரியுவாங்க எவ்வளோ வளர்ந்தாலும் சரியா சொல்கிறாங்க. அது ரொம்ப உண்மைதாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க. இருமா ஜிம் வந்துட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக இப்போ ஜிம் வீட்டுக்கு வந்துட்டாரு. அம்மா சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. வாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சும்மா சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா நீ வா சொல்கிறாங்க. ஜிம் கொஞ்சம் ஷை ஆகிடுவார் எப்படி டீஸ் பண்ணா சொல்லிட்டு ஜிம்ல அம்மா டீஸ் பண்ணல. இப்போ ஜிம் வந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போ போலமா சொல்கிறாங்க. ஜிம்மி நீ ஒரு சாதாரண டிஷர்ட் போட கூட இவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. உன் அம்மா எனக்கு ஒரு ஏஞ்சலே பற்றி கொடுத்துட்டா பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா தான் ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்ல அம்மா தான் அப்படியாங்க சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. சரி வாங்க போகலாம் சொல்லிட்டு டைம் ஆக சொல்லிட்டு கிளம்புறாங்க. டேரெக்டாக இந்த கார் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்றுருக்கு. அம்மா நான் கார்லேயே இருக்கேன், நீங்கள் போய்ட்டு கிராண்ட் வர சொல்லுங்க, அவங்க அந்த காரை தானே வருவாங்க சொல்கிறாங்க. ஏன்ப்பா அப்படி பேசுகிற, வா கீழே இறங்கு, ரெஸ்பெக்டாக வந்து கிராண்ட் ட்ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் டைம் அம்மா ஜெகப் மாமா இருக்குங்க, ஒரு ஹாய் சொல்லி வா சொல்லி கூப்பிடுறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க. ஜிமின் வாப்பா ஜிமின் அப்பா சொல்கிறாங்க. சரி 2 பேருமே 3 பேருமே இறங்குறாங்க. போயிட்டு நம்ம ஜிம் பெரியவங்கள போய் பார்த்தாக்கா அங்கே நம்ம தண்டா அப்படிப்பா ஒரு மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அப்படி ஒரு கொலை வெறிய அவருக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நிமிந்து பார்க்குறாங்க. அப்படி ஒரு வாய்ஸ் வந்து பார்க்குறாங்க. அக்கா சொல்கிறாங்க. உள்ள வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம வராங்க. சரி இப்போ நம்ம ரெடியாக நீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கிராண்ட்பா சொல்கிறாங்க. ஜிமின் தாங்க எப்படி இருக்கா, நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. எங்கள் அன்னைக்கு ஒர்க் போயிருந்தா சொல்கிறாங்க. ஆமாங்க ரெண்டு மணிக்கு ஷூட் இருந்துச்சு போயிட்டு வந்தா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. உன்னோட ஃபோட்டோ நிறைய பார்ப்பேன்ப்பா எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே கிராண்ட்மா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபைனில் ஹோபி பார்க்குறாங்க. ஆமாம் ஜிம்மி நீ ரொம்ப வந்துட்டு லுக்கு ஹாட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்கு. மாமா என்ன சொல்கிறீங்க அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஹோபி பார்த்துட்டே தான் ஒரு லுக்கு விட்றாரு. இப்போ நம்ம ஜெக கண்டுக்கவே இல்லை. இப்போ ஃபைனில் போகலாமா டைம் ஆகுதா சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் இவங்க வந்து ஒரு ரெசார்ட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே தான் வசதிக்காங்க அந்த பொண்ணு வீட்டில் உள்ளவங்கள. சரிட்டு இப்போ எல்லாரும் கிளம்புறாங்க. ஜிம்மி வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு காரில். இப்போ நம்ம இவங்க ஒரு கார் அவங்க ஒரு கார் தனித்தனியாக வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த பிளேஸ் ரீச் ஆகிட்டாங்க. ரெசார்ட்டுக்கு வந்து வராங்க. ஜிம்மின் அவங்க அப்பாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் அப்பா பார்க்குறேன். ஏன்பா உனக்கு என்ன சொல்கிறாங்க. நர்வஸாக இருக்குப்பா சொல்கிறாங்க. பொண்ணு பார்க்க போது மாமாவுக்கு சரி உனக்கு இல்லை நீ வா சொல்லிட்டு ஜிம்மின் அப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மின் போயிட்டு உட்காராங்க டேபிளில். இந்த பக்கம் நம்ம டேபிளோட ஐஸ் அப்படி ஜிம்மின் மேலே இருக்குது. பார்க்க ஃபயராக இருக்குது. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஏன் முறைக்கிறாங்க இன்னைக்கு பார்த்து சொல்லி ஜிம்மின் பார்த்துட்டு இருக்காங்க. எப்பவும் ஒரு மாதிரி பார்ப்பான், இன்னைக்கு பார்க்கறது வேறு மாதிரி இருக்கே ஜிம்மின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகப் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம ஜிம்மின் வாய்ப்புறதும் நம்ம ஜிம்மின் வச்சுக்கலாம் அப்படி பார்க்குறது கோவத்தோட பார்க்குறது பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்னவா இருக்கும், ஏன் அப்படி இருக்கா அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகப் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் ஒரு ஃபேமிலி வராங்க. ஹலோ மிஸ்டர் பார்க் மிஸ்டர்னு பார்த்து சொல்கிறாங்க. இப்போ திரும்பி பார்க்குறாங்க. வாங்க வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. ஹலோ மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் ஸ்கின் கூப்பிட்றாங்க. உள்ள வாங்க சொல்கிறாங்க. இப்படி உட்காராங்க. இதே பொண்ணு ஒயன்னு சொல்கிறாங்க. ஒயன் எல்லாருக்கும் இது க்ரீட் பண்ணுறா. ஹலோ ஆண்டி அப்படி சொல்லிட்டு கோ பண்ணுறா. உட்காருமா சொல்கிறாங்க. ஒயன் பார்க்குறா. ஒயன் பார்க்க அழகாக இருக்கா. ஜிம் பார்க்குறாங்கம்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்கம்மா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. இவங்க ஜெயகப் மாமாவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நீ சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும் தங்கம். ஜிம்மில் அம்மா தாச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கா ஒயின் இப்போ பேச ஆரம்பிட்டாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. பாருமா ஒயன் நீ ஓப்பனாக சொல்ல ஓகேவா. அப்பா அம்மா வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு வந்துருக்காங்க. இல்லை அவங்க வந்து நல்ல ஃபேமிலி சொல்கிறாங்க. இருந்தாலும் மேரேஜ் பண்ணிக்கிற வரைக்கும் உன் மனசுக்கு பிடிக்கணும். இவங்க கூட இருந்தாலும் நம்ம லைஃப் நல்லா இருக்குமா அப்படி சொல்லிட்டு உனக்கு தோணும் ஓகேவா. உனக்கு எது இருந்தாலும் ஓப்பனாக என்கிட்ட சொல்லி சரியா. நான் தான் ஜெயகப்டா அக்கா. என் அப்பா அம்மா விட நான் தான் அதிகமாக என் தம்பிகளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் தான் வளர்த்துருக்கேன். ஆனால் அதுக்காக நான் உரிமை எடுத்துக்க மாட்டேன். அவங்களுக்கும் பிடிக்கணும் ஒன்று, உனக்கும் அவங்கள பிடிக்கணும். அப்படி வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணி வைப்போம் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா ஆரம்பிச்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. நான் உங்களை அக்கான்னு கூப்பிடாம தாராளமாக கூப்பிடுது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெயகோப் தான் ஃபோட்டோவில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஃபேமிலி பற்றி கேள்விப்பட்டேன், எனக்கு பிடிச்சிருக்குக்கா. ஆனால் இதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் வரும். இப்போதைக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அது மட்டும் நான் சொல்கிறேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம ஜிம்மில் அம்மாவுக்கு. அச்சா ரொம்ப அழகாக இருக்கா நீ சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. ரொம்ப ஃப்ரெண்டே பேசுகிறாங்க. அவங்க ரொம்ப எங்கள் லுக் வந்து எங்கேஜ் தான் நம்ம ஜிம்மில் அம்மாவுக்கு. இப்போ அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஜெயகோப் ஷை ஆகிட்டு உட்காந்துருக்காரு. டே பார்க்குறாங்க. நீ எதுவும் பேசலையா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ஜெயகோப் ஃபேஸில் அவ்வளோ ப்ரிஃபர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. இவங்க 2 பேருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஒயினில் அம்மா பார்க்குறாங்க. ஏன்பா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி சொல்கிறாங்க. உங்கள் தம்பிக்கு எத்தனை வயசு இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு என்னை பற்றி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 32 சொல்கிறாங்க. 32வா அப்போ உங்களுக்கு மேரேஜ் பண்ணிடலாம்ல, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் ஏஜ் வந்துச்சுன்னா சொல்கிறாங்க. நம்ம தேவையில்ல ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. இல்லை ஒரே டைம் 2 மேரேஜ் பண்ண வேணாம். ஒரு மேரேஜை பண்ணிக்கலாம். டேக்குன்னு ஒரு 1 இயர் போட்டு ஒரு 6 மந்த் போகட்டும். 6 மந்த் போனால் நான் மேரேஜ் பண்ணிடலாம். வேறு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும்ல. மேரேஜ் விஷயம் இல்லை, ஏன்னா தொடர்ந்து மேரேஜ் பண்ண முடியாது. நல்லா யோசிச்சு பண்ணணும். மேரேஜ் வந்து பிக்கஸ்ட் திங். நானே இவ்வளோ டேஸ் வந்துட்டு பொண்ணுலாம் பார்த்து செலக்ஷன் பண்ணணும்.
யாருமே ஜெகப்பு செட்டே ஆகலை. பொண்ணு அழகாக இருந்தாக்கா கேரக்டர் செட் ஆக மாட்டேது, கேரக்டர் ஓகேனாக்கா பொண்ணு வந்துட்டு ஃபேமிலி செட் ஆக மாட்டேது. அதெல்லாம் பார்த்து நல்லதாக கடைசியாக உங்களை பார்க்கும்போது தான் தோணுச்சு கட்டாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா உங்களை ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இதே மாதிரி நல்ல பொண்ணு கிடைக்கணும், என் மாதிரி நல்ல பொண்ணு கிடைக்கட்டும், நாங்கள் டேக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது இதை கேட்குற எல்லாத்துக்கும் ஓகேன்னு தோணுது. ஓகே தான் சொல்கிறாங்க. இப்போது பையன் பார்க்குற அம்மா எனக்கு ஜெகப்பு மேரேஜ் பண்ணிவிட்டு நாங்களே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து டேக்கு மேரேஜ் பண்ணி வைப்போம் சொல்கிறாங்க. ஒயின் வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு பொண்ணாக பேசுகிறா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறா இருக்கும். ஜிம் பார்க்குறேங்க அம்மா எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குமா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஒயின் இப்போ தான் பார்க்குற அண்ணி சொல்கிறாங்க, நான் ஜிம்மி நம்ம சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயினோட அம்மா பார்க்குறாங்க, இது யார் அப்படி கேட்குறாங்க. நம்ம ஒயினோட ஜிம் நம்ம பார்க்குறாங்க, என் பையன் சொல்கிறேன், உங்கள் பையனா நீங்கள் தான் சொல்கிறாங்க, அது என் பையன் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஒயினோட அம்மா பார்க்குறாங்க, ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, உங்களை எங்களுக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆகிட்டா எங்கள் பையன் வந்து எங்களுக்கு பெரிய பையனாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. உங்களை பார்த்தா இப்போ உங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம் அந்தளவுக்கு எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ட்ரையாக இருக்குது. அப்படியே தேங்க்யூ சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் பையன் தான் சொல்கிறாங்க. அவங்க பையன் கூட ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா, ஜிம்மி நீ ஒரு மாடல் தானே சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஒரு மாடல் தான் சொல்கிறாங்க. ஃபோட்டோவில் நிறைய பார்த்துருக்கேன், மேக்ஸினில் பார்த்துருக்கேன், நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அதில் பார்க்க வேறு மாதிரி இருக்கா, நேரில் பார்க்க வேறு மாதிரி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் அம்மா சொல்கிறாங்க, இல்லைம்மா மாடலாம் பார்க்கும்போது அவன் ட்ரெஸ்ஸில் வேறு மாதிரி இருப்பான், இவன் இப்போ நார்மலாக வீட்டில் இருக்கான், நம்ம அப்படி இருக்கான் சொல்கிறாங்க. அப்படி அதனால் ரொம்ப அழகாக இருக்கான் சொல்லிட்டு ஜிம்மிட்டு ஒயின் சொல்கிறேன். ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் உங்களை அக்கான்னு கூப்பிடுவா ஒயின் கூப்பிடுவா சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன், நான் அக்கானே கூப்பிட்டுக்கோ சரியா சொல்கிறாங்க. சரி சரி ஜிம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, ஒயன் ஜெகோப் நீங்கள் பேசுறீங்க தனியாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் சரியாக பேசுங்கப்பா, உங்களுக்கு பிடிக்கணும்ல ஒருத்தர் மனசுக்கு. இப்போ ஃபேஸ் மட்டும் பிடிச்சா போதாது, மனசுக்கும் பிடிக்கணும், கொஞ்சம் தள்ளி போய்ட்டு பேசுகிறீங்களா நம்ம ப்ரைவஸ் தரேன் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ அவனுக்கு கொஞ்சம் சரியாக இருக்குது. இப்போ நம்ம தேவோட அம்மா என்ன பண்ணுறாங்கக்கா, நீங்கள் தனியாக போவேன், தனியாக போன ஒரு மாதிரி இருக்கும் ஒயன் அப்படி டே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ஜிம்முக்கு போங்க சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட இருங்க, அவங்க பேசிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. நீங்களே இன்ஸ்டர்ஸ் தானே போங்க சொல்கிறாங்க. இப்போ ஒயின் நம்ம பார்க்குறேன், கரெக்டு தான், தனியாக அனுப்புறதை விட இப்போ அனுப்ப நல்லா இருக்கும் போங்க சொல்கிறாங்க. ஜிம்மி அம்மா ஜிம்மி நீ போப்பா, நீ போயிட்டு மாமா கூட போக சொல்கிறாங்க. ஜிம்மினா ஓகேம்மா ஜிம்மி எழுந்திருக்காங்க. இப்போ டேவும் இருக்கிறாங்க. ஒயன் ஜிம்மி டே இப்போ 4 பேரும் போகிறாங்க. போயிட்டு ஒரு ரொம்ப தூரம் தள்ளி போகிறாங்க. ஏன்னா ஒரு கார்டன் மாதிரி இங்கே பேசுறதுக்கு. இப்போ அவங்க 2 பேர் தனியாக நின்றுருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, ஹோட்மாமா சொல்கிறாங்க, என்ன ஜிம்மி சொல்கிறாங்க பேசுங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஒயன் பார்த்துட்டு இருக்கா, அவள் அமைதியாக இருக்கா. இப்போ டே பார்க்குறாங்க, நீங்கள் பேசுங்க ஒயன், எதுவும் இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் ஓகே சொல்கிறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க, நீ தள்ளி வா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, நீ பக்கத்தில் நின்னா அவங்களுக்கு பேசுறது வராது, ஓகே எனக்கு தள்ளி வா சொல்லி இப்போ டே தான் ஜிம்மி மேலே ஷோல்டரில் ஹேண்டை போட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மை கூட ஃபோக்கஸ் இல்லை, எங்கே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே தான்டா ஜிம்மை கூட்டிகிட்டு வராங்க. ஆல்மோஸ்ட் இப்போக்கா ரொம்ப டார்க் பேசுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்லேயே டார்க் பேஸு கூட்டிட்டு வந்து பின் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே சொல்லாமல் அப்படி ஜிம் நெக்கில் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப வலிக்குது, கடவுளே இப்படி தான் பண்ணுவான், இதுக்கு தான் நான் வீட்டுக்கு கூட போகிறதே இல்லை கொஞ்சம் டேஸாக. என்ன பண்ணுறாங்க ஜிம்மி தான் வந்துட்டு டே அங்கே விட்டுட்டு என் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்த்தா விட்டுறவே இல்லை, என்ன பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறாங்க, அது என்ன ஃபோட்டோ அது சொல்கிறாங்க. இங்கே பாரு அது ஜஸ்ட்டு மாடல்லாம் அப்படி தான் சரியாக சொல்கிறாங்க. மாடல்லாம் எப்படி ஃபுல்லாக காமிச்சினாங்க அவங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜஸ்ட் அது ஓப்பன் ஷர்ட்டாமா ஓகேவா, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படி தானே, உனக்கு என்ன அதை ஏன் பாடி நான் ரிவீல் பண்ண உனக்கு என்ன சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் சொன்னேன் என்ன சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க என்ன சொன்னால் அப்படி டே தான் போயிட்டு அப்படி சொல்லி நெக்கெல்லாம் ஃபைட் பண்ணுறாங்க. நெக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு நெக்காக்கா டிஷர்ட் தான் போட்டிருக்காரு. அப்படி எதுவுமே டே வந்துட்டு ட்ரை பண்ணுறாரு. அங்கங்கே ஃபைட் பண்ணா ஜிம்முக்கு ஒரு மாதிரி இந்த பாரு அம்மா பார்த்து தப்பாக நினைப்பாங்க, நீ விட்டு டே சார் ஜிம் தான் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. டே வந்துட்டு கேட்குறதாவே இல்லை. இப்போ ஜிம்முக்கு புரிஞ்சிட்டு டே ரொம்ப கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் டேவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு டே இப்படி சொல்லி புஷ் பண்ணுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி இப்போ ஜிம்மி போயிட்டு டேபிள் ஷார்ட்டை கிட்ட எடுத்து அப்படியே நெக்கில் அட்டாச் பண்ணிடுறாரு. எனக்கு அவர் நெக்கில் ஃபைட் பண்ணால் தெரிஞ்சிடும், நாளைக்கு ஒரு ஷூட் இருக்குது டேக்கு ஜிம்முக்கு. அப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் பார்த்தாங்க தப்பா எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் நெக்கில் ஃபைட் பண்ணக்கூடாதுக்காக லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம டே ரொம்ப ஹங்கரே கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு கிஸை ப்ரேக் பண்ணுறாங்க. இப்போ தான் கொஞ்சம் காமாக ஆகிறாங்க. பாரு ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, நெக்கில் ஃபைட் பண்ணுறேன், நாளைக்கு ஷூட் இருக்குல்ல, நாளைக்கு எல்லாம் பார்த்து நினைப்பாங்க, என்னை பார்த்து சொல்கிறாங்க. என்ன நினைப்பாங்க, நீ சொல்ல தானே ஹஸ்பண்ட் கொடுத்தான்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ணியா சொல்கிறாங்க. அப்போ நீ யாரோட ஹஸ்பண்டை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, நீ வந்து ஹஸ்பண்ட் கிடையாது விட்டாடி என் மாமா அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜிம்மில் எதுவும் சொல்ல அமைதிருக்காங்க சொல்ல சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, என் சாருக்கு மறந்து போச்சா பனிஷ்மெண்ட் கொடுத்தது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அமைதியாக இருக்காங்க. யாராவது பண்ணுவாங்களா, அதுவும் நான் 12th படிக்கும்போது நான் பனிஷ் பண்ணிட்டேன் உனக்கு அது சொல்லி ஜிம்முக்கு மாறி இருக்கு. இப்படியே பார்க்குறாங்க. அப்படியே கொடுத்துட்டேன்னா அது எது திரும்ப எனக்குன்றதுக்காக தான் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவா சொல்கிறாங்க. நான் எதுவும் பண்ணல ஜஸ்ட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே உமாட்ட பேசவா சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க, மேரேஜ் பற்றி தான் சொல்கிறாங்க. பாரு டைம் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, வீட்டில் யாரும் தப்பாக தான் நினைப்பாங்க சரியா சொல்கிறாங்க. பாரு ஜிம் எனக்கு ஒரு பிடிக்கும், உனக்கு எனக்கு பிடிக்கும் என்ன சொல்கிறாங்க. அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஜிம் பிடிக்கும் பிடிக்காதா சொல்கிறாங்க. பார்த்து சொல்கிறாங்க, அங்கே பாரு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ கிஸ் பண்ணேன் அப்படி நீ பைட் பண்ணுற, அப்புறம் அங்கேருந்து பைட் பண்ணாக்க நாளைக்கு எப்படி ஷூட் போடுறது, அதுக்கு தான் அவங்க கிஸ் பண்ணேன் சொல்கிறாங்க.
ஓ அதுக்காக கிஸ் பண்ண, அப்போ பாஸ்கிட்ட கிஸ் பண்ணல. இல்லை சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு என்ன பிடிச்சாலும் பிடிக்காது என் கூட தான் இருக்கும் சரியா சொல்கிறாங்க, நீ எண்டு அப்படிட்டே சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க அவங்க பாரு சொல்கிறாங்க, நீ பிறந்தது எனக்காக ஓகேவா சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோ, நான் உனக்கு நீ எனக்கு அவ்வளோதான் ஓகேவா, 6 மந்த் போதும், அதுக்கப்புறம் மேரேஜ் நான் பண்ணிக்கிறேன் உன்னை சரியா சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க 6 மந்த் போனது உனக்கு நல்ல பண்ணால் பார்த்து அம்மா மேரேஜ் பண்ணி வைப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க என் அக்கா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, என் அக்கா கிட்ட நான் சொல்லவா சொல்கிறாங்க, என்னென்னு சொல்கிறாங்க, உன் பையனுக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லவா சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க அப்படி பேசுறதுக்கு தப்பாக நினைப்பாங்க தெரியுமா, என்ன நினைப்பாங்க உன்னை பற்றி சொல்கிறாங்க. இப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, உன்னை பற்றி யாரும் என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைக்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. என்னை பற்றி நினைக்கிறாங்க, நினச்சிட்டு போட்டு சொல்கிறாங்க. அப்படிலாம் நினைக்கக்கூடாது யாரும், நீ இங்கே பாரு நீ அப்படிலாம் வந்துட்டு அவசரத்தை சொல்லாத சரியா. அப்புறம் சொல்கிறாங்க நல்லா ஒரு டைமுக்கு வரட்டும் நம்ம சொல்லலாம் சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க, அதே சொல்கிறாங்க. சரி அதை விட்டு உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல சொல்லு, ஏன்டா அப்படி இருக்க, கொஞ்சம் தான் வீட்டுக்கு கூட வர மாட்டேன், நான் ஃபோன் பண்ணி பிக் பண்ண மாட்டேன், நான் டெக்ஸ்ட் பண்ணி பிக் பண்ண மாட்டேங்கிறேன், என்னதான் ஒரு பிரச்சனை அப்படி சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க சொல்கிறாங்க. என்னை பற்றி என்னதான் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படி கேட்குறாங்க. நான் ஒன்றும் யோசிக்கல சொல்கிறாங்க. தான் ஜிம்மில் ஃபோன் எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சுற்றி ஃபோன் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் நம்ம வந்து ஜிம்மோட நேம் எப்படி நம்ம ஜிம்மில் தேவை நேம் எப்படி சேவ் பண்ணிச்சுலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ பார்க்குறாங்க ஃபோனை கூட சொல்கிறாங்க கொடுக்க மாட்டேன் அப்படியே தான் ஜிம்மோட ஒரு ஹேண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த மொபைலை கொண்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஹபின்னு போட்டு வச்சிருக்காரு. இப்போ நம்ம என்னடா இது எப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க, என்ன இது எப்படி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லையே சொல்கிறாங்க. இது என்ன அப்படி கேட்குறாங்க. நான் சும்மா போட்டு வச்சு போதுமா சொல்கிறாங்க. இல்லையே அப்படின்னு இதுக்கு போட்டு அப்படி கேட்குறாங்க. நீ தானே சொன்னேன் நான் தான் ஹஸ்பண்ட் நீ தான் ஒய்ஃப்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 12th படிக்கும் நீ தான் சொன்னேன், 12th லீவில் நீ தான் எடுத்துக்கிட்டாச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க சார் ஞாபகம் இருக்கா அப்படி கேட்குறாங்க. என்னால் எப்படி மறக்க முடியும், அதான் எனக்கு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க அவன் கொடுக்கவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பொண்ணுங்க ஒன்று சொல்கிறாங்க. இப்போ நம்ம அப்போ சின்ன பையனாக்குவோம் இப்போ சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ மட்டும் ஒரு பெரிய பையன் வர சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ மட்டும் பணமரத்தில் பாதையை வளர்ந்துருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க உனக்கு ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு இந்த ஹைட்டு போதும் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறேன் என்ன சொன்னால் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. உனக்கு என்னதான்டா பிரச்சனை, பிடிச்சா பிடிக்குன்னு சொல்லேண்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பிடிச்சிருக்கு பிடிக்குன்றதை தாண்டி ஒத்துப்பாங்களே மேரேஜுக்கு, யாராவது இன்னொரு சொல்லிட்டாங்கன்னா அப்பா அம்மா கிராண்ட்ஃபா இன்னொரு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் அப்படி கேட்குறாங்க. பார்க்குறாங்க அவங்க எல்லாம் இன்னொரு சொல்கிறது எஸ் சொல்கிறது நீ சொல்லு அது மட்டும் போதும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி அப்போ நீ ப்ராமிஸ் பண்ணி கொடு, நான் இப்போ வந்து மாடலாக இருக்கேன்னா எனக்கு ஓகே சொல்லணும் சரியா, ஏன்னா எனக்கு தெரியும் உனக்கு இதை யாரும் அப்படி பார்த்தா பிடிக்காத சொல்லிட்டு நீ கோவப்படுவேன், அதுக்கு தான் எனக்கு பயமாக இருக்குது. நான் மாடல் கரியரில் இருக்கிற வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், வேணா அந்த கரியர் முடிஞ்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டேன். ஓ நீ ஒரு 10 வருஷத்துல இருப்பேன், 10 வருஷம் கழிச்சு பார்த்தா எனக்கு 42 years ஆகிடும்டா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க அங்கே பாரு ஏன்னா நீ மேரேஜ் பண்ணிக்கிற சரியா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, இப்போ தானே மாடலில் வந்துட்டு மாடல் ஃபீல்டில் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டுருக்கேன், கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்கேன், இது உடனே மேரேஜ் பண்ணிட்டா இந்த கரியர் வந்து ஸ்பாயில் ஆகிடும், உடனே மேரேஜ் பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க சொல்லி வேறு என்ன ஐடியா இருக்குது சொல்கிறாங்க. அது கொஞ்சம் டேஸ் போகட்டும் சரியா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க ஓ எப்படி எல்லாரும் பார்த்து ரசிப்பாங்கன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சில பாரு சுற்றி எடுத்து காமிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க் அதை பார்க்குறப்ப இப்படி தான் எடிட் பண்ணி விட்ருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க எடிட்டிங் பார்த்தியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது ஜஸ்ட் எடிட்டிங் டே சொல்கிறாங்க. எடிட்டிங் இருந்தாலும் அதை எப்படி எல்லாம் ரசிக்கிறாங்க பார்த்தியா சொல்கிறாங்க. ரசித்து போட்டுமே ஐடல் தான் அப்படி தானே இருப்பாங்க, ஒரு மாடல்லாம் அப்படி தானே இருப்பாங்க, ரசிகர்களுக்கு தான் மாடல் வந்து டெவலப் ஆகுறாங்க சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க ஓ ரசிக்கணுமோ எல்லாரும் சொல்கிறாங்க. பின்ன சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க பாரு நான் சொல்கிறது ஒரு மாடலே நான் ரசிக்கலாம் தப்பு இல்லை சரியா, என் ட்ரெஸ்ஸு நான் இப்படி இருக்கிறது பார்த்து ரசிக்கலாம், அதை தாண்டி தான் யோசிக்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அதை தாண்டி சொல்கிறாங்க. அதை தாண்டி சரி ஜிம்மி அமைதியாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க சரி ஓகே இந்த ஃபீல்டில் ஹாப்பியாக இருக்கியா சேஃபாக இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு என்ன சேஃபாக தான் இருக்கா நல்லா தான் பார்த்துக்கிறாங்க இந்த ஃபீல்டில் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க அப்புறம் ரெஸ்டாரண்ட் எப்படி பார்த்துக்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவங்க வாழ் தானே சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க அவங்க நீ அமிச்ச ஆளு தானே தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. நீ அமிச்ச ஆளு தானே சொல்கிறாங்க. எனக்காக நீ தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் தெரியும் சரியா சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க எப்படி கண்டுபிடிச்சா சொல்கிறாங்க. எனக்கு தெரியாத உன்னை பற்றி கேடி அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன் தெரியும், அவங்க என் மேலே ரொம்ப கேர் பண்ணாங்க, எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அப்போ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி உங்களால் தெரியுது சொல்லிட்டு அப்போ தான் கெஸ் பண்ணேன் கண்டிப்பாக அது நீ அனுப்புற ஆளாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்குறேன் என்ன பண்ணுறது என் ஒய்ஃப் பார்த்து பார்க்கணுங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ஒய்ஃபு சொல்கிறாங்க. பின்ன என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிமிண்டா சரி அதை வீட்டு எதுவும் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன தேவைப்பா கூட மேரேஜே சொல்கிறாங்க. அப்போ உனக்கே போக சொல்கிறாங்க. பார்க்குறாங்க நீ ஓகே சொல்ல நீ பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. நானும் ஓகே சொல்ல மாட்டேன் ரொம்ப டைம் எடுப்போம் சொல்கிறாங்க. டைம் எடுக்குமா சார் அதை விடு உன்னை வெளில பிடிச்சி போய் முடியாது ஆயிடுச்சு எப்போ போகலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வெளியா நான் எங்கன்னா வெளில போகணும் ரூமை ஸ்ப்ரெட் ஆகிட்டு எனக்கு ஏற்கனவே பயமாக இருக்குது, இப்போ எனக்கு வெளில போகிறதுக்கு பயமாக இருக்குது தெரியுமா, நான் வெளியே போகிறது அதிகமா வரைக்கும் முடிச்சுட்டு டேரெக்டாக வீட்டுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. பார்க்குறேன் என்ன செக் கேட்குறாங்க. அதை லாஸ்ட் டைம் அதை சொல்கிறாங்க. இங்கே பாரு உன்னை பற்றி யார் என்னன்னு சொல்கிறேன் ஓகேவா, நீ யாரும் எனக்கு தெரியும் ஓகேவா, உனக்கு எனக்கு தெரியும், நம்ம ஃபேமிலிக்கு தெரியும், நீருக்கு மற்றவங்களுக்கு இது பண்ணுறா சொல்கிறாங்க. என்ன சூஸ் பண்ணியிருக்க ப்ரொஃபஷனல் அப்படிட்டே ஏன்னா மாடலாக இருக்கல
என்னை பற்றி நிறைய ரூமர்ஸ் தான் சொல்கிறாங்க. பாரு என்ன வந்தாலும் எனக்கு தெரியாதா, என் மூச்சு எப்படி இருப்பான், அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாதா, நீ வந்து பியூர் பர்சன்டா, நீ ஒரு ஏஞ்சல் சரியா, என் அக்கா ஒரு ஏஞ்சல் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கா, நான் உன்னால் பார்த்துப்பேன், எனக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு விட்டுவா. நீ யாருக்கு பேசினாலும் பழகினாலும் லிமிட்டோட தான் பேசுவேன், நீ யாரும் தப்ப பார்க்க மாட்டேன், தப்ப பழக மாட்டேன், வேறு யாரும் வந்துட்டு அப்படி அப்ரோச் பண்ணால் பிடிக்கும் பிடிக்கா சரியா, மற்றவங்க என்னாலும் எழுதிட்டோம் சரியா, இப்போ ட்ரெஸ் மீடியா என்னாலும் எழுதுவாங்க, ஆனால் நான் நம்ப மாட்டேன் சரியா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, யாருமே ஜிபின் மேலே மட்டும் எனக்கு மீடியா மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு ஃபோன் மேலே நம்பிக்கை இருக்குது சரியா, நீ எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன் சரியா சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. நான் பாருங்க அப்பா அம்மா உன்னை எந்த நம்புறாங்களோ அதோட போது நான் நம்புவேன் சரியா, சின்ன வயசுல நான் பார்த்து வளர்ந்த குழந்தை நீ, நான் ஜெயகுலம் மாறி மாறி தூக்கி வளர்த்த குழந்தை நீ சரியா சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு மாதிரி கனா சொல்கிறாங்க. உனக்கு ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணது நான் தான், உனக்கு ஃபஸ்ட்டு ஹக் பண்ணது நான் தான், உனக்கு ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கிறது நான் தான், உனக்கு எல்லாமே நான் தான், யாருக்கும் உனக்கு என்ன கஷ்டம்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க உனக்கு மாடல் கறி பிடிச்சிருக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ எவ்வளோ சொன்னாலும் மாடல் ஆட ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு 6 மந்த் போட்டும் நீ நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. நிஜமாக மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எனக்கு ஏஜ் ஆகுதுல்ல, இன்னும் கொஞ்சம் நினச்சி பாடா சொல்கிறாங்க. இதே ஒரே ஒரு டைம் தான் உங்கள்கிட்ட அப்படி இருந்தேன், அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க பொண்ணுட்டு ஒன்று நீ திரும்ப அப்படி பேசணும் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறேன் சரி இப்போ நான் சொல்ல விடு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அன்றைக்கி மட்டும் இப்போ எடுத்துக்கிட்டு தெரிஞ்சுனாக்கா அப்பா அம்மா உனக்கு தப்பாக நினைப்பாங்க சரி, என்னைக்கு சொல்கிறாரு சரியா, நம்ம மேரேஜ் பண்ணால் கூட நீ அதை சொல்லவே கூடாது சொல்கிறாங்க. பார்க்குறீங்க உன் டைம் அம்மா அவ்வளோ இஷ்டமா சொல்கிறாங்க. நீ பாவட் தானே பிடிக்கும் சொல்கிறாங்க. பாவட்டாக சொல்கிறாங்க, என்கிட்ட மட்டும் பாவட்டாக இருக்கிற எனக்கு அதனால பிடிக்கும், வேறு யாருக்குனாலும் அவ்வளோதான் பொண்ணுட்டு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. பார்க்குறேன் பொண்ணுடுவியா சொல்கிறாங்க. எனக்கு கொள்ள பார்ப்போம் சொல்கிறாங்க. ஜிமிந்தா கொஞ்சம் கூட ரிஸ்க் அமௌண்ட்டே நெக்கில் தெரிவிக்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. உன்னை கொண்டுட்டு வேண்டாம் நான் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க நீ பொண்ணாலும் கவலையோட எனக்கு ஸ்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்பெல்லாம் கொண்டு மாட்டேன் சரியா, எனக்கு வேணும் அப்படி ஜிம் தான் டேவ் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேவ் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணி அந்த வீடியோ பார்த்ததும் கோவம் அப்படி வந்துச்சு. அதான் சொல்கிறாங்க நீ கடைக்கு பைக் பண்ணிச்சு அப்பா அம்மாக்கு பார்த்தா என்ன நினைப்பாங்க சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கோவம், நீ சொல்ல கேட்டால் என் காடி என்னை கடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லுவேன் அப்பா அம்மா ஒத்துக்கணும்ல சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது உன்னோட அப்பா கொஞ்சம் ஒத்துக்க மாட்டார்ல சொல்கிறாங்க. ஆமாம் என் மாமா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான், என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. ஆனால் என் அக்கா ரொம்ப ஸ்வீட்டு, என் அக்காட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டு வேண்டியதான் சுட்டு நம்ம பேர் நினைக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க எனக்கு நம்ம மேரேஜ் சேர்ந்து போயிட்டு வரக்கூடாது ஓகேவா, அப்பா அம்மா அப்புறம் கிராண்ட்மா கிராண்ட்ஃபா எல்லாரும் ஓகே சொல்லணும், எல்லாரும் ஹாப்பி அக்செப்ட் பண்ணிக்கணும் சரியா சொல்கிறாங்க. உனக்குன்னு ஏஜ் சொல்கிறாங்க, எனக்குன்னு ஏஜ் ஒன்று பெரிய டிஃப்ரெண்ட்லாம் தெரியல ஓகேவா, நீ என் மாமா எனக்கு எந்த பிரச்சனையும் ஓகேவா, எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா, எனக்கு ஒன்று பிடிக்கும், இது எப்போ நீ தான் பத்திரம் பார்த்து சின்ன வயசுல நீ தான் அதிகமாக தூங்க வைப்பேன், எனக்கு அதிகமாக ஹவுஸ் மாமா விட நீ தான் எங்களை அதிகமாக கேர் காட்டுவேன், உனக்கு பாசிட்டிவாக அவனை ஏர்ப்ளே ப்ளே பண்ணா எனக்கு எப்போலாம் லீவ் வருதோ அப்போலாம் அங்கே வரப்படி அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன், எனக்காக நிறைய காசெல்லாம் சேர்த்து வச்சு எல்லாம் வாங்கி தருவேன், நான் ஆசைப்பட்டதை நீ தான் வாங்கி தருவேன், எனக்கு எப்பவுமே ஒன்று ரொம்ப பிடிக்குமாம்மா, நீ எனக்கு ஸ்பெஷல் ஓகேவா, ஆனால் நீ அப்படி இருந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நீ லவ் பண்ணுற, அதனால தான் நீ என் கூட இப்பெல்லாம் இருக்கா, அடிக்கடி கிஸ் பண்ணுறது யாருக்கும் தெரியாமல் கிஸ் பண்ணுறதுலாம் அப்போ தான் நினச்சிட்டேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நினச்சிட்டேன் நான் அப்யூஸ் பண்ணுறதுக்கும் நினச்சிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணாமல் சொன்னால் மேபி உன் மாமாவை அப்யூஸ் பண்ணுறாங்க போல சொல்லிட்டு சொன்னாங்களா, அப்போ நான் இப்பெல்லாம் சொன்னேன், ஆனால் கேரிங்காகவும் இருக்காங்க, அது ஏன் இப்படி பண்ணுறாங்க சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ அவனுக்கு தெரியல அது லவ் பண்ணின்னு சொல்லிட்டு, ஏன்னா உன் ஏஜ் வேறையா என்னோட ஏஜ் வேறையா, அப்போ அதுக்கப்புறம் தான் நீ வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னல, அதுக்கப்புறம் புரிஞ்சதில்லை அவ்வளோ தான் அப்படி பண்ணுற சொல்லிட்டு, எனக்கு அது முன்ன வரைக்கும் நம்ம பார்த்துட்டு பயமாக இருக்குது, நீ இப்படிலாம் பண்ணுற சொல்லிட்டு ரொம்ப பயம் கோவம் வரும் அழுக வரும், மற்றதெல்லாம் ஓகே, ஆனால் என்னையே கிஸ் பண்ணுற என்னையே இப்படி பண்ணுற சொல்லிட்டு தோணும். ஆனால் சொல்கிறேன் ஐம் சாரி அந்த டைம் நான் எடுத்துகிட்டு எனக்கே பயம்டா, எங்கே வளர்ந்ததுக்கப்புறம் உனக்கு வேற யாரும் பிடிச்சிருமோன்னு பயம், அதுக்காக தான் நான் அப்போ எடுத்துக்கிட்டேன் சரியா, சாரி சொல்கிறேங்க்கா. ஜிம்மிட்ட சொல்கிறாங்க சரி ஓகே உன் ஹஸ்பண்ட் தானே ஸ்டே சொல்கிறாங்க ஜிம்மினும் சரி ஓகே. ஆமாம் நம்ம நின்றுருக்கோம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்கிறாங்க. இந்த ஹோபி பேச மாட்டாங்க ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கோம் ஆப்வியஸ் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க சரி பாசிட்டிவ் இப்போ ஜிம் தாந்துட்டு போகலாம் டே சொல்கிறாங்க. ஒரு கிஸ் கொடுறா சொல்கிறாங்க கொடுத்த நே சொல்கிறாங்க. இல்லை இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க இன்னும் ஸ்ட்ராங்காக வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் ஜிம் ரொம்ப ஸ்ட்ராங் கிஸ் பண்ணிக்கிறாங்க. லவ் சொல்கிறாங்க. வீட்டு ஒரு ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு டேவை ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் டே வந்து ஜிம்மில் சில பேர் கிஸ் பண்ணியிருப்பாரு. அப்போலாம் ஜிம்முக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்காது. அது கொஞ்சம் வளர நம்ம டே கிஸ் பண்ணுறதா ஜிம்முக்கு தப்பாக ஃபீல் ஆகிருக்கும். ஏன் இப்படி பண்ணுறாங்க சொல்லி ஜிம் போய்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க இல்லைடா அவங்க மாமா வந்துட்டு அப்யூஸ் பண்ணுறாரு கூட சொல்லியிருப்பாங்க. ஜிம்முக்கு பயமாக இருந்திருக்கும். அப்புறம் வளர தான் டே வந்துட்டு இப்போக்கா ஜிம்மில் பார்த்து ரொம்ப பாசிட்டிவ் ஆகிறதுலாம் பார்க்கும்போது அவருக்கு புரியுது. அவருக்கு யோசிக்கிறாங்க ஏன் டே மாமாவுக்கு இப்படிலாம் தோணுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க ஸ்கூலில். அவங்ககிட்ட சொல்லும்போது இல்லை அதுக்கு அப்யூஸ் கிடையாது லவ். அவர் அப்படி மட்டும் சொல்கிறாரு. ஓகேவா சின்ன பையன் தான் பார்த்து தோணுது. அவர் லவ் பண்ணுறாரு. லவ்வில் தான் இப்படிலாம் பண்ணுவாங்க. இவ்வளோ கேர் பண்ணி எல்லாம் பண்ணுறவங்க எப்படி வந்துட்டு அப்யூஸ் பண்ணுவாங்க அப்படி கிடையாது. ஓகேவா வந்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இல்லையா அது வந்து லவ் தான்டா. வந்து அவங்களுக்கு வந்து உரிமையான பாசன் அதனால நம்ம எடுத்துக்கிறாங்க. தப்பு கிடையாது லவ் தான் சொல்லிட்டு நம்ம அந்த பாசன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் ஜிம்மு கொஞ்சம் ரொம்ப டேவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அதிகமாக காமிச்சிக்க மாட்டார். பிடிக்கும்னு காமிச்சிக்க மாட்டார். அவர் 12th லீவில் தான் ஜிம்மின் வந்துட்டு நம்ம டேவோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போது நம்ம சேவை போய் ஜிம்மில் அப்பா அம்மா நம்ம டேவோட அப்பா அம்மா எல்லாரும் கிளம்பியிருப்பாங்க.
டேக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கனால எனக்கு வர முடியாது சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு அப்போ தான் கொஞ்சம் ஸ்கூல் முடிச்சு வந்துருப்பாங்க. அந்த வெதர் ரூல் செட் ஆகுது, வெளில போகலாம் ஜிம் நம்ம விட்டு போயிருப்பாங்க. நீ பார்த்து போட்டு விட்டு போயிருப்பாங்க. அந்த லீவில் தான் இவங்க 2 பேரும் மட்டுமே வீட்டில் இருந்திருப்பாங்க. ஒன் டே ரொம்ப ஹெவி ரைனாக இருந்திருக்கும். ஜிம்மில் டே பக்கத்தில் போக மாட்டாங்க, எப்போவுமே பயந்துட்டே இருப்பார். ஆனால் டே வந்துட்டு கேரிங்காக பார்த்துப்பாரு, ரொம்ப கேரிங்காக இருக்கும். அப்போ தான் ஜிம் ரொம்ப மைண்டு போய் டே டைட்டாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் டைம். அம்மா பயமாக இருக்குது சொல்லிட்டு. அப்போ இப்படினாக்கா ஜிம்முக்கு கொஞ்சம் டேஸ் அவங்க வீட்டுக்கு வந்துருக்க மாட்டாங்க, கொஞ்சம் வளர்ற ஸ்டேஜ்னால வந்திருக்க மாட்டாங்க. 12th படிக்கும்போது வந்துருப்பா. 12th படிக்கு செம்ம கியூட்டாக அவ்வளோ அழகாக லட்டு மாதிரி வந்திருப்பாரு. அப்போ டே வந்துட்டு அவரே அறியாமல் ரொம்ப ரெய்னி டைமு நம்ம ஜிம்முக்கு ஃபஸ்ட் டைம் டே ஹக் பண்ணது. அவரும் டே கொஞ்சம் பெரிய பையன் இல்லையா, அவருக்கு அது ஃபீலிங்ஸாக இருந்திருக்கும். அப்போ வந்துட்டு வந்து ஜிம்மில் கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிம்முக்கு ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, வேண்டாம் சொல்லிட்டு. போக போக வந்துட்டு ஸ்மெல்டட் ஆகிட்டு ஜிம்மு டேவும் அந்த டைம் அப்படி இருந்திருப்பாங்க. ஜிம் வந்துட்டு அவருக்கு என்ன பண்ணுறதுனா தெரிஞ்சிருக்காதானே இருந்திருப்பாங்க, அப்படி ஒன்றா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்குள்ள பயங்கரமாக ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன் அப்படி பண்ண என்ன சொல்லிட்டு ரொம்ப அழுதுருப்பாரு. அதுக்கப்புறம் டே வந்து எவ்வளோ சமாளம் பண்ணியிருப்பாங்க. ஜிம் ரொம்ப அழுதுருப்பாரு. ஃபைனல் டே சொல்லியிருப்பாங்க, நான் லவ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட ஒய்ஃபு ஃபியூச்சரில் நான் கூட இருக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு டே வந்து அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டே தான் அதுக்கப்புறம் ஜிம்முக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு போயிருந்தாலும் கோவம் வந்து பண்ணியிருப்பாங்க. டே சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டிருப்பாரு. எப்போலாம் எப்போலாம் டே ஜிம்மு விட்டு போகிறாங்களோ அப்புறம் வந்து அவங்க அக்காவுக்கு தினம் போய் கிஸ் பண்ணுவார். ஜிம்மு திட்டி விட்டுருவார். எட்டை போட்டா போட்டு போகிற கிஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாரு. டே வந்து கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ஜிம்முக்கு என்ன சொல்லிட்டாரு, ஆனால் ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் காமிச்சிக்க மாட்டாங்க. இது வரைக்கும் எப்படி இருந்திருக்காங்க. இப்போது ப்ரெசென்ட்டில் வரலாண்டா நம்ம ஜிம்முக்கு டே வராங்க. ஜேஹப்பு ஒயின்னு பார்த்தா அப்படியே நின்றுருக்காங்க. 2 பேரும் ஸ்டாச்சு போது ஒருத்தர் வச்சு ஐ கான்டாக்டில் நல்லா நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க ஒயினக்கா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா. ஜிம்னு சொல்லிட்டாங்க, என்னக்கா பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜேஹப்பை டே பார்த்துட்டு ஒரு மாதிரி கேவலமாக கூட்டுறாரு. இப்போ நம்ம ஜேஹப் பார்க்குறீங்க, ஏன்டா அப்படி பார்க்குறா சொல்லி கேட்குறாங்க. உனக்கு பேச சொல்லிட்டுதானே போனோம் சொல்லிட்டாங்க. பேசுறதுக்கு எதுவுமே இல்லை சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. மாமா அதில் அவங்க பேசியிருப்பாங்க சொல்லிட்டாங்க. என்னென்னு அவங்க பேசியிருப்பாங்க, அவங்க கண்ணாலே பேசியிருப்பாங்க சொல்லிட்டாங்க. இருக்கும் அப்படி சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேஹோப்பு எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ ஜிம்மில் நம்ம பார்க்குறாங்க. ஏன்ப்பா ஓகே உங்கள்கிட்ட போயிருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அதெல்லாம் ஓகே தான் சொல்கிறாங்க. ஓகேவா அம்மா சொல்கிறாங்க. நிறைய பேசிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படி அது போதும், அப்போ மேரேஜ் வச்சுக்கலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்கம்மா, எனக்கு 2 வீக்ஸ் லீவே கிடையாதுமா, நான் ஃபாரின் போகணும், ஒரு 2 வீக்ஸ் சாஃப்ட்வேர் வைக்கிறீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க டேவோட அம்மா. அதுக்குன்னு செல்லம் வச்சுட்டா போச்சு, 2 வீக்ஸ் சாஃப்ட்வேர் லீவ் வருதா. ஆமாம் கிராண்டா சொல்கிறாங்க. வச்சுட்டா போச்சு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக ஓகே சொல்லிட்டு 2 வீக்ஸ் சாஃப்ட்வேர் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அங்கே தான் உட்காந்துருக்காங்க. 2 வீக்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம டேதான் ஜிம்லேயே பார்த்துருக்காங்க சாப்பிடும்போது. ஜேஹோ பார்த்தா அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம ஜிம் டே மேலே தான் இருக்கிறத தவிர ஒயின் கிட்ட ஒயின் பார்க்குற என்ன இவர் நம்ம பார்க்க மாட்டாரு. அங்கே கூட ஐ கான்டாக்டில் இருந்தார். இங்கே வந்து பார்த்தாக்கா எங்கே பார்க்குற சொல்லி பார்த்தா நம்ம டே தான் ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் டேவை பார்க்க 2 பேர் வச்சுக்கிறவங்க பார்த்துருக்காங்க. மற்றவங்களும் சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற என்ன நடக்குது இங்கே சொல்லிட்டு வித்தியாசம் பார்க்கலாம். சரி சொல்லிட்டேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கிளம்பலாமா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ தான் கிளம்புறாங்க பாய் சொல்லிட்டு. இப்போ ஒரு 2 வீக்ஸ் சாப்பிட்டுதாண்டா இன்னைக்கு ஒயன் ஜேஹோப்போட மேரேஜ் தான், ரொம்ப கிராண்டாக அரேஞ்ச் ஆகிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஹொல்மாமா இதை போட்டுக்கோங்க ஜிம் தான் ட்ரெஸ்லாம் போட்டு விட்றாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஹொபி சொல்லிட்டாங்க. எனக்கா சொல்லிட்டாங்க, என் கண்ணே பற்றும் போகிறடா அவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஜேஹோப் பார்க்குறாங்க. ரொம்ப எமோஷனலாக இருக்கிறாங்க. அக்கா நீங்கள் அக்கா எங்களுக்கு எல்லாமே சொல்கிறாங்க. ஜோ என்னடா பேசுகிறேன், அப்பா அம்மா இருக்கும் நான் என்னடா சொல்கிறாங்க. இல்லை அப்பா அம்மா இருந்தாலும் நீ தான் எங்களுக்கு எல்லாமே. அப்பா அம்மா அப்பெல்லாம் பிஸ்னஸ் சொல்லிட்டு ஃபாரின் போயிடுவாங்க, நீ தான் எங்களுக்கு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்பு சொல்லிட்டாங்க. அது டேக்குமே எமோஷனல் ஆகிடுது. 2 பேர் போய்ட்டு நம்ம ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. பாருங்க ஏன் அம்மா நீங்கள் தான் ஹக் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேஹோப்பு டேவை பார்க்குறது இது உன் அம்மாவா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு அக்கா அப்புறம் எனக்கு அம்மா சரியா புரியுதா சொல்கிறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மினோட அம்மா பார்க்குறாங்க. பாரு மட்டும் தான் ஃபஸ்ட்டு பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் ஜிம் நீ சொல்கிறாங்க. அம்மா போங்க அப்பாட்ட போகிற ஜிம் ஓடி போயிடாரு. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா சிரிக்கிறாங்க. அவனுக்கு ஃபஸ்ட்டு ஆகுது போகிற சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஃபைனல் நம்ம ஜிம்மில் அம்மா ஆனப்பட்டி ஜேஹோப்பை கூட்டிகிட்டு வராங்க. நம்ம டேவும் நம்ம ஜிம்மில் அம்மா கூட்டிகிட்டு வராங்க. ஃபைனல் இந்த பக்கம் வயனுங்க கூட்டிகிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்கப்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. நம்ம அம்மா இல்லை சொல்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஜேஹோப் அம்மா டே அம்மா ஃபஸ்ட்டு பண்ணுங்கன்னு சொன்னாங்களா சொல்கிறாங்க. அது அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா வளர்த்துருக்காங்கல்ல, அவங்களும் சும்மா சொல்கிற 2 பசங்களும் உங்கள் அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க சரியா சொல்கிறாங்க. நீ பஸ்ஸு ஆகாத சரியா சொல்கிறாங்க. சரிப்பா சிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அம்மா நீங்கள் வந்து வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா போய்ட்டு நின்றுருக்காங்க. ஜிம் போட்டு தனியாக உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் டேவோட அப்பா அம்மா வந்து பார்க்குறாங்க. என்னப்பா என்னாச்சு, ஏன் எங்கள் குழந்தைக்கு ஒரு மாதிரி முகம் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா கிராண்ட்மா ஜிம்மி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஜிம் பஸ் வாங்க பார்த்துட்டு க்யூட்டாக இருக்குது பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒயன் நம்ம ஜேஹோப்போட மேரேஜ் ரொம்ப கிராண்டாக அழகாக நடந்து முடியுது. இப்போ ஃபேமிலி பிக் எடுக்கிறாங்க. அதில் நம்ம ஜேஹோப் ஒயன் இருக்காங்க. நம்ம டேவோட அப்பா அம்மா இருக்காங்க. ஜிம்மில் அப்பா அம்மா இருக்காங்க. இப்போ ஜிம்மின் டேவ் மட்டும் தான். இப்போ இந்த பக்கம் ஜிம்மில் அந்த பக்கம் டேவ் இருக்காங்க. இப்போ டேவ் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ஃபோட்டோகிராஃபரை பார்த்து 1 நிமிஷம் இருங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இப்போ டேவ் வந்துட்டு அம்மா அப்பாங்க உட்காருங்க சொல்கிறாங்க. உட்காருங்க. இந்த பக்கம் அக்கா அம்மா நீங்கள் உட்காருங்க சொல்கிறாங்க. 2 பேரும் உட்காருங்க. பின்னாடி பார்த்தா நம்ம ஜேஹோப்பும் ஒயின் இருக்காங்க. அவங்க பக்கத்தில் போயிட்டு நம்ம டே நின்றுருக்காங்க. டேக்கு பக்கத்தில் ஜிம்மின்
இப்போ நம்ம டே வந்துட்டு ஜிம்மோட ஷோல்டர் மேலே ஹேண்ட் போடுறாங்க. இப்போ எடுங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அவங்க இது நல்லா இருக்க சொல்லிட்டு ஜேஹோப் மட்டும் ஃபேஸ் ஆக்ஷன் டிஃப்ரெண்டாக போகுது, ஏதோ இருக்குது அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் ஜிமின் டே லவ் பண்ணுறது வீட்டில் யாருக்குமே தெரியாது. ஈவன் ஜேஹோப் ஒர்க் அவுட்ஸ் டவுட் மட்டும் தான் இருக்குமே தவிர மற்றபடி தெரியாது. இப்போ ஃபேமிலி பிக் ரொம்ப அழகாகிடுச்சு எடுத்துட்டாங்க. ஃபைனல் மேரேஜ் பிடிச்சின்னு பார்க்குறாங்க. ஓகே இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம் பாய் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம மேரேஜ் தான் சொல்கிறாங்க. போ சொல்கிறாங்க. இப்போ பக்கம் நம்ம ஜிம் போயிடுறாங்க. டேவும் போயிடுறாங்க வீட்டுக்கு. இப்போ 1 வீக் ஆஃப்டர் தான் ஜிம் போகிறேன் கிளம்பிட்டு இருக்காங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஏப்பா நீ ஃபாரின் போய் ஆகணுமா? ஆமாம்மா பாரிஸில் எனக்கு ஒரு ஷூட் இருக்குமா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ஓகேப்பா மதனை போய்ட்டு சரியாக சொல்கிறாங்க. ஓகேம்மா நான் ஈவெண்ட் முடிச்சுட்டு வரேன் சரியாக சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஏற்பட்டு வராங்க. ஃபைனலாக வந்து ஃப்ளைட்டில் உட்காடுறாங்க. ஜிம் பக்கத்தில் ஒரு சீட் எம்டியாக இருக்குது. இது யார் சீட்டு சரி ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. அவ்வளோ ஒரு செகண்ட் ஒரு பர்சன் ஃப்ளைட் ஆல்மோஸ்ட் டேக் ஆஃப் வரதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் கரெக்டாக வந்து உட்காடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் பாட்டு என்ன அவர் இது பண்ணுறாங்க தூங்கலாம் சொல்லிட்டு இந்த ஆய்ஸில் அதை இது பண்ணிக்கிட்டு அவர் தூங்க ஆரம்பிச்சிடாரு. தூங்கலாம் டிஸ்டர்ப் அவங்க யாரும் சொல்லிட்டு இப்போ சாஞ்சிக்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் ஜிம்முடைய கையை பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரிக்கு யாரா சொல்லி ஜிம் டக்குன்னு ஐஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தாக்க நம்ம டே வந்துருக்காங்க. இப்போ ஹேட்டு மாஸ்க்லாம் போட்டிருக்காங்க. டேட்டி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. உன் கூட தான் வரா சொல்கிறாங்க. என் கூட வருவா சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. நீ தனியாக போகிறல தான் சொல்கிறாங்க. இல்லை டே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் தனியாக தான் போகிற சொல்லிட்டு அங்கே நிறைய பேர் வராங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே நிறைய பேர் ஐடியெல்லாம் வராங்களாம்மா. அது நானும் ஒரு பாசம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அதான் நானும் தான் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மும் அப்படியே ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. தூங்க வா சொல்கிறாங்க. தூங்க சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு சாதிக்கிறாங்க. இப்போது ஃபைனாக நம்ம ஜிம் தாண்டா பேரஸ்மே வந்துட்டாங்க. ஒரு ரூமில் தான் ஜிம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் எங்கே தான் நியூஸ் ரிப்போர்ட்டர் இருப்பாங்கன்னு தெரியாது. டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. போட்டு விட்டுருவாங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. நம்ம பார்த்து தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிட்டு 2 பேர் ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அன்றைக்கி அந்த ஈவெண்ட் இருக்குது. ஜிம்முக்கு ரெடியாக இருக்காங்க. டே பார்க்குறாங்க. நல்ல வேலை இப்போ டீசெண்டாக ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் ஃபஸ்ட்டு வாங்க அந்த ட்ரெஸ் வந்து நல்லா நீட்டாக தான் இருக்குது சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ரெடி ஆகிட்டாங்க. டே பார்க்குறாங்க. கிட்ட வாசல் டே போய்ட்டு அழகாக ரெடி பண்ணி விடுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கிற பார்க்கறதுக்கு சும்மா சொல்லப்படுற செம்ம ஃபிகரா நீ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பேசுகிறே நீ சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் ரொம்ப நல்லா ஃபிகராக இருக்கான்னு சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க. சொல்லுவோம் ஜிம் சொல்கிறாங்க. ஏதோ இவர் மட்டும் அழகாக குறைச்சிட மாதிரி தான் சரி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போட்டையும் ஒரு பிக் எடுக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் சேர்ந்து பிக்கெலாம் எடுத்துக்கிறாங்க. சரி ஓகே கிளம்புவா சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிம்மின் கிளம்பிடுறாங்கடா அந்த ஈவெண்ட்டுக்கு. நம்மகிட்டே அந்த ரூமில் தான் இருக்காங்க. இது ரூம்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க லைவில். அந்த பக்கம் பார்த்தா ஜிம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா டேமின் வந்திருக்காரு. டேமின் பார்த்து ஜிம்முக்கு பயங்கர ஹாப்பி. டேமின் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டேமின் வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மில் 2 பேர் ஹக் பண்ணி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. டேங்கிறது பார்த்துட்டு இருக்காங்க. இவன் எங்கே வந்து லாஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் வருவான்னு தெரியாது சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம அந்த ஈவெண்ட்டில் ஜிம் கொஞ்சம் நேரம் இருக்காங்க. இப்போ குடிக்க சொல்கிறாங்களா லேட்டாக ட்ரிங்க் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணுறாங்க குடிக்க சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஒரு கல்ச்சரல் தானே குடிக்காசு ஜிம் குடிக்கிறாங்க. டேமின் சொல்கிறாங்க. நான் ட்ரிங்க் பண்ணி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மறந்துட்டு டே எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு மறந்துட்டு அவர் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நல்லா ட்ரிங்க் பண்ணி முடிச்சுக்கு அப்புறம் ஜிம்மோட பாடி காசு கூட்டிட்டு வந்து ஜிம் ரூமில் விட்டு போயிடறாங்க. இப்போ ஜிம் ரூமுக்கு போகிறாங்க. இன்னும் டே தான் வந்துட்டு குளிச்சுட்டு இப்போ தான் வெளில வராங்க. ஏன்னா டேப் தான் குளிச்சுட்டு வெளில வந்துருப்பாரு. ஜிம் வந்து வெளில போகலாம் சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. இப்போ தான் ஜிம் நல்லா குடிச்சிட்டாரு. குடிச்சு வந்து அவ்வளோ என்ஜாய் ஆகிட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க. டே எப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் இன்னும் சொல்கிறாங்க. குடிச்சிருக்கேன் நீ சொல்கிறாங்க. ஆமாம் குடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்குது ரூம் பண்ணவா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஃபஸ்ட் ரூமை லாக் பண்ணுறேன் இரு சொல்லி டே போய்ட்டு லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம் அவர் ஷர்ட்டாக ரூம் பண்ணுறாரு. அவ்வளோ ஹாட்டாக அப்படி இருக்காரு பார்க்கறதுக்கு. டே ஜிம்மே பார்த்துருக்காங்க. பொறுப்பூர்னு ஜிம் பார்க்குறாங்க. தூக்கம் வந்துட்டு ஏசி கொஞ்சம் அதிகமாக வயசு எனக்கு ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்குது சில்லுன்னு இருந்தால் தான் தூக்கம் வர சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியா ஹாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. யார் கட்டி குடிச்சா சொல்கிறாங்க. அதுவா குடிக்க சொன்னாங்க குடிச்சேன் சொல்கிறாங்க. ஓ குடிக்க சொன்னால் சார் குடிப்பீங்களா? ஆமாம் என்ன குடிக்கணுங்களா சொல்கிறாங்க. யார் குடிக்க சொன்னா சொல்கிறாங்க. அதுவா சொல்கிறாங்க. சொல்லி டேமில் குடிக்க சொன்னா டேமில் எங்கே தான் சொன்னாங்க. அவர் கூட இந்த ஹோட்டலில் தான் இருக்காங்களாம்மா. ஏன் செகண்ட் ஃப்ளோர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாமா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி அவ்வளோ கோவம் வருது. போய் பார்க்கணுமா சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ நேரம் 2 பேர் பேசிக்கிட்டீங்களா ஹக் பண்ணிங்களா தான் பார்த்துட்டு யார் சொல்கிறாங்க. இல்லை போய் பார்க்கணும்ல அப்படி சொல்கிறாங்க. அவர் சொன்னார் ஃப்ரீயாக தான் ரூம் போச்சு மீன் சொன்னாலும் சொல்கிறாங்க. ஓ ஃப்ரீயாக அந்த ரூம் போன சொன்னா சொல்கிறாங்க. போய் பார்க்குறியா பார்க்கட்டா சொல்கிறாங்க. பாப்பியா நீ பாப்பியா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் ட்ரெஸ்ஸை ரூம் பண்ணிட்டாரு. அப்புறம் பேண்ட் போட்டிருக்காரு. இப்போ டே பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறேன் நான் பார்க்கவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நாளைக்கு நடக்கவே கூடாது 1 வீக்கில் இதை விட்டு அந்த பாரிஸ் விட்டு போகக்கூடாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா கேட்குறாங்க. இப்போ நம்ம டே தான் அப்படின்ட்டு அவங்க ஓவர் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் தேவை ஆல்ரெடி ரொம்ப ஹாட்டாக தான் இருக்காரு. குளிச்சுட்டு வந்து நின்றுருக்காரு. ஜிம் பார்க்குறேன். என்ன பண்ணுற நீ சொல்கிறாங்க. ரொம்ப டேஸாக நம்ம பனிஷ் பண்ணாமல் விட தப்பு இல்லை. எவ்வளோ தைரியம் அவன் போய் ஹக் பண்ணுவேன். எவ்வளோ நான் ரூம் போகிற போவேன் நீ சொல்கிறாங்க. பேசுறதுக்கு தான் சொல்கிறாங்க. நடிக்காதரா இன்னசென்ட் பண்ணி நடிக்காதரா நீ முடிஞ்சு வச்சுக்கிட்டேன் சொல்லிட்டே தான்
பார்க்குறேங்க ஜிம் பார்க்குறேங்க அப்படியே சொல்லக்கூடாது தப்பு அப்படி சொல்கிறாங்க. தப்பா இது தப்பு சொல்லிட்டே போயிட்டு ஜிம் இப்போ வந்து அட்டாச் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறது வலிக்குது என்னை வீட்டே விட சொல்கிறாங்க. டே விட்டதாவே இல்லை ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட இது பக்கம் உனக்கு பனிஷ் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு கடத்துக்கு மேலே அவர் பிடிச்சது ட்ரிங்க் கூட தெரிஞ்சிச்சு ஒரு கிஸ் பண்ணுறதுல என்ன பைட் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறேன் டேட்டி வலிக்குது இந்த பாரு விட்டுரு தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் பேசிட்டேன் சரியா விட்டுரு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க என்னோட அப்சஷன் ஓகேவா உனக்கு விடாம இருக்க பெரிய விஷயம். சரி இந்த மாடலாக இருக்கா உன்னை எதுவும் டிகிரி மாதம் கொடுக்குறான்னு அமைய வச்சுருக்கேன் உனக்கு ப்ரொஃபஷனல் வந்து ஸ்பாயில் கூட சொல்லிட்டேன். ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அவனை போய் ஹக் பண்ணுற சிரிச்சு பேசிட்டு சொல்கிறாங்க. சிரிச்சு பேசுதாப்பா சொல்கிறாங்க. தப்பு தான் என்கிட்ட தான் பேசணும் சரியா சொல்லி போட்டேன். ஜிம்னா அவ்வளோ ஃபைட் பண்ணுறாரு. ஜிம்முக்கு முடியல வேண்டாம் டே போதும் டே சொல்கிறாங்க. போதெல்லாம் விட மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் யாரும் பேசணும்னு யோசிக்கணும். அச்சோ நம்ம ஒரு கண்ணு வாட்ச் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் சரியா சொல்கிறாங்க. சரி தப்பு பண்ண மாட்டேன் விட்டு சொல்கிறாங்க. டே விடுறதாவே இல்லை அவ்வளோ ரவுண்டு போயிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க போதும் இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணது செத்து போயிடும் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அப்படி கேட்க ஜிம்மோட வீட்டில் ஒரு அடி அடிக்கிறாங்க. அடிக்க சொல்கிறாங்க செத்து போயிடுவோமே அடிச்சு ரொம்ப பேசக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அப்படின்ட்டு அடிக்குது டே விட்டு மனசாட்சி இல்லாதவன் சொல்கிறாங்க. மனசாட்சி இல்லாதவன் ஆமாம் சொல்கிறாங்க. சரி விட்டுறான் சொல்லிட்டே அமைதியாகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க உனக்கு ஏன்ட்டு இவ்வளோ பாசிட்டிவ் ஆகுது சொல்கிறாங்க. பின்ன நான் அங்கே இருக்கேன் நீ அங்கே இருக்க அங்கே ட்ரிங்க் பண்ணிருக்கேன் ட்ரிங்க் பண்ணிட்டு கூட ஓகே தான். ஆனால் அவங்க கொடுத்தாங்க அது மட்டும் குடிக்க வேண்டியது தானே அவங்க கொடுக்குறா நீ அதை குடிக்கிறா சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க நான் இங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேன் சரியா சொல்கிறாங்க. எல்லாத்தையும் காமிச்சு தானே இருக்காங்க சொல்கிறாங்க. இவங்க வேற நம்ம குடிக்கிறதுலாமல் எடுத்து போடுறாங்க சரி ஜிம் நினைக்கிறாங்க. டே பார்க்குறாங்க நீங்கள் என்ன பண்ணாமத்து போடுவாங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக தூங்க வா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க லவ் சொல்கிறாங்க. ஆமாம் பண்ணுறதா பண்ணுறது லவ் யூ வாமே சொல்கிறாங்க. ஏய் இவ்வளோ லவ்ல தானே பண்ணுறா சொல்கிறாங்க. ஆமாம் பாசிட்டிவ் லவ் சொல்கிறாங்க. அப்படி தான் லவ் அப்சஷன் இடமா உங்களுக்கு சரியா சொல்கிறாங்க. சரி அப்படி ஜிம் தான் படுத்துக்கிறாங்க. இப்போ டே ஜிம் டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க தூங்க சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஜிம் 2 days சாப்பிட்டு பார்க்குறாங்க. வா போகலாம் சொல்கிறாங்க. இல்லை இன்னும் 3 days இங்கே இருக்கலாம் சரியா சொல்கிறாங்க. நோட்டு இதுக்கப்புறம் முடியாது சரியா அங்கே போயிட்டு எனக்கு ஒர்க் இருக்குது வா போகலாம் இப்போ என்னால் நடக்க முடியும் சொல்கிறாங்க. டே பார்த்தா நெக்ஸ்ட் டே கூட அப்படியே பண்ணி நடக்க விடாமல் பண்ணிட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க 2 days இந்த ரூமை விட்டு ஒரு இன்ச்சு கொண்டு நகரில் தெரியுமா சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. ஏன் தெரியாது அவனுக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ ஏன் இப்படி இருக்கா நடக்க முடியும் தெரியுமா காலைப்பாரு வக்கியும் ஷுகர் ஆகிட்டு இன்னைக்கு தான் கொஞ்சம் ஓகேவா இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க இப்போ டே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொண்டுடுவோம் நான் சொல்கிறேன் கொண்டுடுவேன் ஆமாம் கொண்டுடுவேன் எனக்கு நான் மட்டும் போய் நானே சொல்லுவேன் சரியா சொல்கிறேன். உங்கள் பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணால் அவனை கொண்டுட்டா நானே சொல்லுவேன் சரியா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறா கிட்ட வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எதுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க சொல்கிறேன். ஜிம் கிட்ட போகிறாங்க. இப்போட்டே தான் ஜிம் நெக்கில் ஒரு ரிங் ஒரு செயின் எடுத்து போட்டு விடுறாங்க. என்னது தெரியும் சொல்கிறாங்க. எனக்காக நான் வாங்கினது நல்லா இருக்கா சொல்கிறாங்க. வா அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் நேற்று நான் வெளில போய் தானே சொல்கிறாங்க. போயிட்டு இது பர்ச்சேஸ் பண்ணேன் நல்லா இருக்கா சொல்கிறாங்க. அழகாக கட்டிகிட்டே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இது இந்த ஓன் நீங்கள் வாங்கினது ஓகே நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது நீ தான் ஒரு சிஓ வாட்சி ஜிம்னு சொல்கிறாங்க. அது ஃபேமிலி பிஸ்னஸ் ஓகே இது நான் ஓனாக எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நான் வாங்கினது உனக்காக சரியா சொல்கிறாங்க. நான் அப்படியா சொல்கிறாங்க. சரி பேபி ரொம்ப பாவம் 3 days ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சோ. ஆமாம் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு அந்த டேட்டை ஹார்ட் பண்ணிட்டான் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் வீட்டு சரியா சொல்கிறாங்க. ஆமாம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கணும் அவனை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் ஒரு பர்சன் ரெடி பண்ணி அவனை ஆள் வச்சு அடிக்கணும் சொல்கிறாங்க. ஆள் வச்சு அடிக்க போறியா ஆமாம் ஒரு பர்சன் ரெடி பண்ணி அடிப்பான் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க புரியல சுட்டே பார்த்துருக்காங்க. உனக்கு புரியாது இப்போதைக்கு சொல்லிட்டு டே சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போவுமே புரியல சரி விட்டுறாங்க. இப்போ ஜிம் டே இந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு எல்லாம் ஒரு மாதிரி இருக்குமா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட பேசினம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்ல அவங்க வா அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. சொல்லு என்ன யோசிக்கிற பேர் சொல்கிறாங்க. நான் டேமாவா சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணிக்கவா சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஜிம் என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. ஆமாம்மா எனக்கு டேமும் ரொம்ப பிடிச்சிருக்குமா நான் அவர் மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அது சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்ல தெரியல. ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க. என்ன சொல்கிறியா டேவ் லவ் பண்ணுறியா கேட்குறாங்க. ஆமாம் டேமும்மா நான் லவ் பண்ணுறேன். இப்போ பிடிக்கான்னு சொல்லி பாடிக்க திட்டிகிட்டே இருப்பாங்க சொல்கிறாங்க. கோபிக்கிட்ட மட்டும் நல்லா பேசுவா சொல்கிறாங்க. இல்லைம்மா டேமும் ரொம்ப நல்லவங்க நல்லா பார்த்துப்பான் அவன் வந்து பொசிட்டிவாக நேரத்தில் பேசினேன் அதில் தான் திட்டுவேன் மற்றபடி இல்லை. ஜெயக் மாமாவோட எனக்கு டேமுமா ரொம்ப இஷ்டம். ஜெயக் மாமே மாமா டே வந்து சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. அவனோட ஹஸ்பண்டா அப்படி கேட்குறாங்க. ஜிம் திரும்பி பார்த்தா அவங்க அப்பா நினச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவங்க அப்பா தான் கொஞ்சோண்டு பயம் இருக்கும். அப்பா சொல்கிறாங்க. சொல்லு உன் ஹஸ்பண்டாக நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மாவுக்கு பயம் ஒத்துக்க மாட்டாரு சொல்லிட்டு ஏங்க அது சொல்கிறாங்க. உனக்கு எப்படி பிடிச்சிருக்கு டேவா சொல்கிறாங்க. டேவோட ஏஜ்னா உன்னோட ஏஜ்னா அப்படி கேட்குறாங்க. அங்கே பாருங்கள் லவ்வுக்கு ஏஜில் ஒரு விஷயம் இல்லைப்பா சரி எனக்கு டேம் மட்டும் ரொம்ப பிடிக்கும். அவரையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாருப்பா. அவங்களுக்கு அப்புறம் நீங்கள் கூட 3 டைம் விட்டு போயிருக்கீங்க ஃபாரினாக போயிருக்கீங்களா பிஸ்னஸ்க்காக. அப்போல்லாம் நண்பன் எப்படி ஃபாரின் போவாங்களோ அப்போ அம்மா எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அவங்க 2 பேரையும் அதே மாதிரி
நீங்கள் என்னை விட்டு போகிற போய் டே மாமாவும் ஜெகப்பமாவும் பார்த்துக்கோங்க. அது டே மாமா இருக்கார்ல, என்னை தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவார். என்னை அழுதா அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை கம்ஃபர்ட் பண்ணுவார். என்னை அவ்வளோ பார்த்துப்பாரு. எனக்காக ஒவ்வொரு பார்த்து வாங்கி தருவார். ஈவன் என் ரூமில் இருக்க பாதி திங்ஸ் வந்து மாமா வாங்கி கொடுத்தது தான். எனக்காக ஒவ்வொரு டைம் போகிறப்ப பார்த்து வாங்கி தருவார் தெரியுமா. ரொம்ப பாசம் அவருக்கு, ரொம்ப கேர் என் மேலே. எனக்கு அவரை அவ்வளோ பிடிக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஏஜ் டிஃப்ரென்ஸை பார்க்கவே மாட்டேன். அவர் தாண்டி வேறு யாரும் என்னால் பார்த்துக்க மாட்டாங்கப்பா. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எப்போதும் பிஹைண்ட் அவர் இருந்துகிட்டே இருக்கார் தெரியுமா. நான் என்ன ஒர்க் பண்ணாலும் நான் சேஃப்டியாக இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பாரு. நான் சாப்பிட்ற டைமுக்கு நான் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு. நீங்கள் கூட நான் ஒரு பையனா என்னை வந்து நல்லா பார்த்துக்கிறீங்க. அதோட விட்டுருவீங்க. நான் ஒர்க் போயிட்டேன்னா நான் ஒர்க் போகிற பிளேஸில் கூட நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை பார்த்துட்டே இருப்பார் தெரியுமா. சொல்லி ஜிமின் தான் இதெல்லாம் ரொம்ப டேஸோட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஜிம்மில் அம்மா டேஸ் வந்துருக்கேங்க. ஜிம்மில் அவ்வளோ மெச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. எப்போவுமே எனக்கு பிஹைண்டில் டே மாமா தான் இருக்காங்க. என்னை பத்திரமா பார்த்துப்பாங்க, கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. எனக்கு இது அவருக்கு ஆக்சுவலாக இது பிடிக்கல அந்த ஜாபில் இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தும் கூட எனக்கு பிடிச்சிக்கிறதுக்காக என்னை வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ அந்த ப்ரொஃபஷனில் இருக்குன்னு தோட இரு, உனக்கு கரியர் உனக்கு எவ்வளோ தூரம் எடுத்து போகணும் நினைக்கிறேன் எடுத்துகிட்டு போ, நான் இருக்கேன் கூட சொல்லிட்டு அவர் சொல்லுவார் தெரியுமா. எனக்கு அவரும் பிடிக்கும். இப்போ கூட அவர் கேட்கல மேரேஜ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு. அவர் கொஞ்சம் டேஸ் பண்ணதுக்கு மேரேஜ் பண்ணலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு என் மாமா மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆசையாக இருக்குது. ஏன்னா அவருக்கு ஏஜ் ஆகுதுல. இப்போ மேரேஜ் பண்ணால் தான் பேபிலாம் பிறக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. ஜிம்மின் தான் இவ்வளோ இதாக பேசுகிறாங்க. இந்த ஜிம்மில் அம்மா ஜிம்மில் அப்பா எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. முதல் தடவை ஜிம்மில் இவ்வளோ போல்டா இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஜிம்மினி உண்மை சொல்றியாப்பா அப்படி கேட்குறாங்க. ஆமாம்மா, எனக்கு அவர் தான் ஹஸ்பண்ட் தான் நினைக்கிறேன். நான் அவர் நான் +2 படிக்கும்போது அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸாக லவ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அவர் கூட ரொம்ப ஹாப்பினஸ். ஓகேவா, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க. மாமாவுக்கு எனக்கு பெரிய ஏஜ் டிஃபரன்ஸ் கிடையாதுமா. ஓகேவா, எனக்கு மாமா ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப அழகானவர். அவர் பின்னாடி சுத்தாத பொண்ணுங்களோ பசங்களும் இல்லை. ஆனால் அவருக்கு என்ன தான் பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து என்ன தான் பார்த்துருக்காரு, நல்லா வளர்த்துருக்காரு. அவருக்கு நிறைய கேர் இருக்குது. என்ன அவர் தாண்டி வேறு யாரும் நல்லா பார்த்துப்பா. நீங்களே சொல்லுங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. நீங்கள் எப்பவும் பின்வாங்க மாட்டேல சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க எப்போவும் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எப்போ பின்வாங்கிட மாட்டேல்ல, மாமா மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ண மாட்டேன்ல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு அப்பா என்ன சொல்கிறீங்க பாருங்க, என்னோட ஒரே பையன். ஓகேவா, உனக்கு என்ன ஹாப்பினஸ் தான் நாங்கள் பண்ணுவோம். இருக்காண்ணா அவனே எங்களுக்கு ஒரு பையன் மாதிரி தான். ஓகேவா, ஒன்றே எனக்கு நான் வந்துட்டு உன்னோட அக்கா உன் அம்மாவோட தம்பியை நான் பார்த்தது அதிகமாக. என் பிரதர் இல்லாமல் நான் பார்த்ததில்ல. ஜேவாப்பும் சரி டேவும் சரி பசங்க வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. உனக்கு நீ டேவும் மேரேஜ் பண்ணிட்டா ஹாப்பியாக இருப்பில்ல. இப்போ ஓகே, ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் இதே மாதிரி இருப்பில்ல, பாசமாக கேரிங்கா அப்படி சொல்கிறாங்க. சும்மா அம்மாவுக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. ஏங்க சொல்கிறாங்க, இருமா நீ இதே மாதிரி இருப்பல இப்போ சொல்கிறத என் டே மாமான்னு சொல்லிட்டு இதே மாதிரி சொல்லுவல்ல சொல்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஏஜை பற்றி பஸ் யோசிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் யோசிக்கவே மாட்டேன் சொல்கிறாங்க. நிஜமாக நம்பளம்ல நம்பலாம். எனக்கு டே மாமா எப்பவும் பிடிக்கும்பா. உங்களுக்கு சொல்கிறேன், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா சொல்கிறாங்க. நான் இதை கெஸ் பண்ணேன் ஜேவா கூட மேரேஜ் அன்னைக்கு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா டே வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு மாற்றி எடுக்க சொன்னேன் சொல்கிறாங்க. ஆமாம், அன்றைக்கி ஃபோட்டோகிராஃபர் வெயிட் பண்ண சொல்லிட்டு எல்லாரும் கரெக்டாக நிற்க வச்சான். அன்றைக்கி நான் கெஸ் பண்ணேன். ஏன்னா அவன் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ். அவனை பார்க்குறது ஹாப்பியோட பார்க்குறதுக்கும் டே ஒன்று பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா, நான் போய் புரிஞ்சுக்கிட்டேன் சம்திங் இது இருக்குது சொல்லிட்டு. ஆனால் நீ வந்து நீ சொல்ல எதிர்பார்க்கவே டே தான் கேட்பான். டே தான் வந்து பேசணும்னு நினச்சேன். மேரேஜ் பற்றி பேசுகிறப்போ வந்து பேசுவோம் மேபி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீயே பேசணும் சத்தியமாக எதிர்பார்க்கல. என் பையன்கிட்ட வந்து இப்படி விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ போல்டா இவ்வளோ மெச்சூரிட்டியாக வந்து அழகாக பேசணும்னு சொல்லிட்டு சத்தியமாக அப்பா எதிர்பார்க்கல. அப்படி சொல்லிட்டு சின்ன அப்பா சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கோவம், எனக்கு கோவமே இல்லை. ஓகே, இவ்வளோ போல்டாக அழகாக பேசுகிறப்ப எனக்கு அடம் பிடிச்சிருக்கு. எங்களுக்கு தெரியும் ஜிம்மி ஜேவப்பட்ட டே உங்களை ரொம்ப கேர் வச்சிருக்கா, ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் லீவ் கூட்டிகிட்டு போகிறப்ப அவன் வந்து அதிகமாக கேர் பண்ணிப்பான். இவனுக்கு கிராண்ட்மா சொல்லுவாங்க டேக்கு ஜிம்மின்னா அவ்வளோ பாசம், ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. சரியா, அப்பயே நம்ம பார்த்துருக்கோம். எத்தனை டைம் டே வந்து உன்னை தூங்க வச்சிருக்கான், அவன் ஷோல்டரில் போட்டு நான் அப்பயே பார்த்துருக்கேன். இவ்வளோ கேரிங்காக இருக்கான் அப்படி சொல்லிட்டு அப்பயே நம்ம பார்த்துருக்கோம். சரியா, ஒன்று அவன்ட்டு கொடுத்தா நாங்கள் ஹாப்பியாக தான் இருப்போம். ஏன்னா வேறு எங்கேயும் போக போகிறதில்ல, நம்ம ஃபேமிலியில் தான் இருக்க போகிறேன். டே அப்போ ஒன்று கிராண்ட்மா ஃபேமிலி தானே அது. உன் அம்மா பிறந்த வீடு அங்கே ஜேவோப் இருக்கான். அப்புறம் கிராண்ட்மா கிராண்ட்ஃபா இருக்காங்க. உன் மாமா நல்லா பார்த்துப்பான். எவ்வளோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நாங்கள் உரிமையாக வந்து பார்க்க முடியல, எல்லாம் பண்ண முடியல, எல்லா முடிவும் எங்களால் எடுக்க முடியும். இது வெளில மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், நான் பயப்படலை அப்படி சொல்லிட்டு. என்னம்மா எவ்வளோ ஜிம்னப்பா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லுது, இந்த ஜிம்முக்கு டைட்டாக அவங்க ஹக் பண்ணி ரொம்ப அழகாக என்னாச்சு கேட்குறாங்க. நான் பயந்துட்டு சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களோ, நீங்களும் அம்மாவும் சொல்கிறாங்க. நாங்களே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. பாரு எனக்கு எது கஷ்டம் இல்லை. ஓகே, உங்கள் அம்மாவுக்கு எப்பவும் தம்பிக்கு மேலே ரொம்ப அவங்க தம்பிக்கு மேலே ரொம்ப பாசம் அதிகம். நிறைய பேர் கேட்டிருக்கேன் ஏன் அப்படி சொல்லிட்டு. அவங்களே வளர்த்தனால ரொம்ப பாசம் அதிகம். சேம் உங்கள் மாமாவும் அப்படி தான். 2 பேரும் உங்கள் அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. உங்கள் அம்மாட்ட எல்லா முடிவும் கேட்டு தான் எடுப்பாங்க. எப்போவும் அவங்க படிக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்கள் அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அப்போ எனக்கு தெரியும் அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க, ரொம்ப பாசம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. உனக்கு நாங்கள் சிபிலிங்ஸ் கூட சொல்லிட்டு எவ்வளோ டைம் ஃபீல் பண்ணியிருப்போம். இப்போ பாரு உன்னை அந்த வீட்டில் பொண்ணு வச்சுக்க நாங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அவங்களும் நல்லா பார்த்துக்காங்க. நீ அது உன்னோட வீடு இல்லை சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஹாப்பியாக அப்பா நிஜமாக நிஜமா ஏன் நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் ஆமாம், நம்மளை போய் வீட்டில் பேசலாமா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பேசுன டேக் தெரியாது நான் பயந்துட்டேன்ப்பா. ஒரு டே மாமா வந்து மேரேஜ் பற்றி பேசி நீங்கள் ஹார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பயம், அதை நம்மளே பேசலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் சொல்கிறாங்க.
இப்போ ஜிம்னு சொல்லிட்டு ஜிம்னா அம்மா சொல்கிறாங்க, ஜிம்னா என்னால் நம்ப முடியும் தெரியுமா, எனக்கு நீ இருக்கிறதுல ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துருக்க, நீ என் தேவை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. மாமா என்னோடது சொல்கிறாங்க, என்ன உன்னோடது, அவன் என் தம்பின்னு சொல்கிறாங்க, என்னோட எனக்கு தான் மாமா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா அப்பா சிரிச்சிட்டு 2 பேரும் பார்த்து சரி ஓகே உன் ஃபைட் தான் போதும், நம்ம போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா சொல்கிறாங்க. அப்படியே போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாமே வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் எல்லாரும் இங்கிட்ட அங்கே தான் கடைக்கு போகிறாங்க. இப்போ எப்பவும் போல நம்ம சேவை போயெல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு 3 வீக்ஸ் இருக்கும், ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் 1 மந்த் இருக்கும். இப்போ ஜிம் போகிறாங்க. இந்த ஜிம்மில் அப்போ வராங்க. ஜிம்மில் கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்மா அசல் உள்ள வராங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கவங்க பார்த்து உள்ள வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. உள்ள உட்காடுறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா, அக்கா எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஒயின் அக்கா சொல்கிறாங்க. எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்க ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சேவை பார்க்குறாங்க. என்ன சடனாக வந்திருக்கா சொல்கிறாங்க. ஒன்றுடா சும்மா ஒரு விஷயம் பேசுன்னு சொல்கிறாங்க. அப்படியா எங்கே டே சொல்கிறாங்க. ஓ டே ரூமில் இருப்பான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் டேங்க கூப்பிட்றாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. அப்புறம் அக்கா வந்திருக்கா அப்புறம் சொல்கிறாங்க. வந்து வர சொல்லிட்டு டக்குன்னு இறங்கி வராங்க. இப்போ இறங்கி வந்து பார்க்குறாங்க. காசுக்கிட்ட வந்து உட்காராங்க. என்னாச்சுக்கா சடனாக வந்திருக்காரு சொல்கிறாங்க. ஏன்டா அவங்களை பார்க்க வரக்கூடாதா சொல்கிறாங்க. அப்படி இல்லை காசுட்டே வந்து உட்காடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் தான் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா அமைதியாக உட்காந்துருக்காரு. என்னாச்சு அமைதியாக இருக்கான்னு சொல்லிட்டு கேஷோட இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. அத்தை சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. எங்கே அங்கிள் சொல்கிறாங்க. ஓ அவரா வெளியே போயிருக்கிற வந்துருவார் சொல்கிறாங்க. சரின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மி தான் கிராண்ட்மா காஃபி வேணும் சொல்கிறாங்க. காஃபி வேணுமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் கிராண்ட்மா போய்ட்டு காஃபி போடுறாங்க. இந்த பக்கம் காஃபி எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜேவை பார்க்குறாங்க. ஏதோ சம்திங் ஏதோ நடக்கும் போது நான் ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. குறுகுறுன்னு நம்ம ஜேவை போவோம். ஜிம்மில் அம்மாவே பார்த்துருக்காங்க. ஏன் பார்த்துருக்கேன்னு கேட்குறாங்க.